காலையில் எழுந்த உடனேயே என்னத்துக்கு தான் இவ்வளோ சோம்பேறித்தனம் வருதுன்னே தெரியலைங்க. ஆமாங்க, என் லைஃப்பில் நானும் முன்னேறலான்னு நினைக்கும்போது இந்த சோம்பேறித்தனம் தான் என்னை ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் இந்த சோம்பேறித்தனத்தை நான் முறியடிக்காமல் விட மாட்டேன். சரி, வாங்க இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்க்கலாம். இன்றைக்கி இப்படி நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கையிலேயே கண்டுபிடிச்சிருப்பீங்க, நாட்டுக்கோழி குழம்பு தான். சண்டேனாவே நான்வெஜ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதுவும் நல்லா வெடைக்கோழியாக பிடிச்சி அடித்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்னுடைய மெத்தடில் கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறோம், அதாவது எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி விட்டு குழம்பு தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்ன நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு அதிகமாக எடுத்துக்கிட்டேன், ஒரு பச்சை மிளகாய், 2 தக்காளி, அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், பட்டை, மிளகு, சீரகம், லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு தாங்க. இந்த சிக்கன் குழம்பு அப்படின்னாவே நம்ம அதிகமாக பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசாலாம் போடுவோம். ஏன் காரணம் தெரியுங்களா? ஏன்னா சிக்கன் நம்ம உடம்புக்கு சூடு கொடுக்கக்கூடியது. அதனால் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க. இப்போது மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய், வெங்காயம், பூண்டு, தக்காளி, ஒரு சின்ன சைஸு துண்டு இஞ்சி, அப்புறமா சோம்பு, மிளகு, சீரகம், பட்டை, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுத்துக்கிட்டு தனியாக ஆற வச்சுட்டு, ஒரு சைடு இந்த சைடு எட்டி எட்டி பார்க்கையில் எங்கள் அப்பா இன்னுமே கோழியை க்ளீன் பண்ணி கொடுக்கவே இடலை. மசாலாவை சூப்பராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்தது நானே போயிட்டு அப்பா கிட்ட க்ளீன் பண்ணிட்டாரான்னு போய் பார்க்கையில் கோழிகளை துண்டு துண்டாக சூப்பராக கட் பண்ணி வச்சுருந்தாரு. அந்த துண்டுகளை நான் எடுத்துகிட்டு போகிறேன்ப்பா, எனக்கு இது போதும், மீதி நீங்கள் சமைச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு தலை காலெல்லாம் வேண்டாம், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். வந்த உடனேயே அதே கடாயில் நான் என்னென்ன போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனேயே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கோழி துண்டுகளை இந்த மண் சட்டியில் ஆட் பண்ணிவிட்டு, பெரிய வெங்காயம் 1 நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு, கல்லுப்பு சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த கோழி துண்டுகள் திரண்டு வர அளவுக்கு, திரண்டு வர்றது அப்படின்னா லூஸாக இருக்கக்கூடிய கோழி துண்டுகள் கொஞ்சம் நல்லா டைட்டாகிடும் அனல் பட்டதுக்கு அப்புறமா. அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இந்த மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா, இந்த பசு மாடும் இந்த கோழிகள் கூவுறது, கொக்கு இந்த மாதிரி மேயிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம நாட்டுக்கோழி குழம்புக்கு சூப்பரான ஒரு இட்லி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டு இட்லி கொஞ்சம் சாம்பல் நிறத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, எங்கள் அம்மா மாவு அரைக்கையில் கவுனி அரிசியை ஊற வச்சு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா கவுனி அரிசியை அதிகமாக நாங்கள் டைரெக்டாக எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் எங்கள் அம்மா இந்த மாதிரி மாவு அரைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் அரிசியில் இந்த கவுனி அரிசியும் போட்டு நல்லா ஊற வச்சுருவாங்க. அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை கால் வலி, மூட்டு வலிக்கெல்லாம் ரொம்ப சிறந்த நிவாரணியாகவே இருக்குது. கவுனி அரிசி உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை நல்லா ஊற வச்சு நல்லா மிக்ஸி ஜார்லேயே கூட போட்டு அரைச்சி நீங்கள் தேங்காய் பூ துருவி நாட்டு சர்க்கரையை போட்டு சூப்பராக புட்டு செஞ்சு கூட நீங்கள் சாப்பிடலாம். புட்டுக்கு கடலைக்கறி குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியை உங்களுக்கு அனுப்புகிறேன். இப்போ சூப்பராக நல்லா திரண்டு வர வரைக்கும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ அரைச்ச பேஸ்ட்டை எடுத்து அதில் போட்டுட்டு, அப்புறமா தேவையான அளவு தண்ணியை விட்டு சூப்பராக கொதிக்க விட்டு செம்மையாக பர்ஃபெக்டாக வெந்துருச்சுங்க. நாங்கள் குடும்பத்தோடு உட்காந்து ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டு. ஏன்னா தம்பி பிறந்ததுக்கு அப்புறமா சரியாக எங்களால் 3 பேர் உட்காந்து சரியாக சாப்பிட முடியல. ஆனால் இன்றைக்கி அவன் தூங்கிட்டான். அதனால் நாங்கள் மார்னிங்கே சூப்பராக வாழை இலையில் நாங்கள் இட்லியை போட்டு நாட்டுக்கோழி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டேன். இன்னொரு விஷயம், நான் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சேன் அப்படின்னாவே ஆச்சி நாட்டுக்கோழி மசாலாவை ஆட் பண்ணுவேன். அது ரொம்பவே ஃப்ளேவராக இருக்குன்றது என்னோட நம்பிக்கை.